ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல்னால் மீஷோலேருந்து ரீசெண்டாக ஒரு 2 ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வாங்கின ப்ராடக்ட் வந்து எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தாங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது தான். ஒரு சில திங்ஸ் வந்து இது நமக்கு தேவையில்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. இந்த பொருள் கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்குமே தேவைப்படும். அதுலேயும் புது வீடு கட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டில் இந்த ப்ராடக்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. வேறு ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, வால் கிளாக்கு தாங்க. கிளாக் இல்லாத வீடே வீடாக இருக்காது அப்படின்னலாம் என் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க அந்த வார்த்தை சொன்னதுனால என்னமோ எனக்கு உடனே வாங்கணும்னு தோணுச்சு. சரி, மீஷோவில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததில் ரேண்டமாக பார்த்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு 2 பேருக்கும் சேர்ந்தாப்பில் பிடிச்சது இந்த ஒரு டிசைன் மட்டும்தாங்க. அதுலேயும் நான் வாங்கின இந்த கிளாக் வந்து பிளாக் கலரில் இருக்குது. இதுவே வந்து நம்ம உட்டு கலர்லேயும் இருக்கும். இருந்தாலும் எங்களோட வால் கலருக்கு இந்த கலரில் தான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை தான் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம். அதோட வெறும் கிளாக் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கணுங்கிறதுக்காட்டி கூடயே எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கிற மாதிரி தாங்க பார்த்துருந்தோம். எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ 1 வீக் கழித்து தான் ஓப்பன் பண்ணி நான் பார்த்து ப்ராடக்டை வாங்கிட்டு எந்த ஒரு டேமேஜும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராக இருந்தது. இன்னும் இதில் பேட்ரி மட்டும் ஃபிட் பண்ணிவிட்டு மேலே எந்த இடத்துல வேணுமோ ப்ளேஸ் பண்ணிவிட்டால் சூப்பராக பக்காவாக வாட்ச் வந்து ரெடி ஆகிடும். அதோட கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாமே கூட சென்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்தது. இந்த ப்ராடக்டை எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத அந்த ஒரு கிளிக்கையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த நட்டு போல்டு முள்ளு கில்லு எல்லாமே தனியாக தாங்க இருக்கும். நம்ம தான் ஃபிட் பண்ணிக்கணும். இல்லைனா பேக்கேஜில் வந்து டேமேஜ் ஆகிடுங்கிற ரீசனில் மேபி அவங்க அப்படி சென்ட் பண்ணியிருக்கலாம். பட் ப்ராடக்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2வது ப்ராடக்ட்டு சரி, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டும் சரி, 2தோட லிங்க்கும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2வது வாங்கின ப்ராடக்ட்டு இதுவுமே சூப்பரான ப்ராடக்ட்டு தாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் நான் வந்து இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன். அது ஏங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போது ரீசெண்டாக செகண்ட் ப்ரெக்னென்சியில் பேக் பெயின் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நின்றுட்டு கிச்சனில் வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ண முடியல. ஸோ அதுக்காக வீட்டில் சொல்லி இந்த சாப்பர் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோவில். அதுலேயும் பாருங்கள், இந்த வயலட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கலர் சூஸ் பண்ணி இந்த சாப்பரை ஆசைப்பட்டு வாங்கியிருந்தேன். பார்க்க பலன்னு சூப்பராக இருந்தது பாருங்கள். ரிசீவ் பண்ணோன்னே பயங்கர ஹாப்பி. எந்த ஒரு டேமேஜும் எதுவுமே கிடையாது. 135 ருபீஸ் தாங்க இது வந்து வரும். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 1000 ml குவான்டிட்டியில் தான் ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போது இது யூஸ்ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தாங்க. ஒரு மூடி அதில் தான் நம்ம இந்த மாதிரி இழுத்து சாப் பண்ணுற அந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து பிளேடும் இன்னொரு பிளேட்டும் கொடுத்துருந்தாங்க. அது எதுக்குன்னு தெரியல. சரி, இருந்தாலும் கூட எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இப்போ இதில் வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸை ஓரளவாவது மீடியம் சைஸ்லேயாவது கட் பண்ணி உள்ளே போட்டால் தாங்க இதில் வந்து கட் பண்ண முடியும். கட் பண்ணுறப்போ மேலே இருக்கிற டாப்பை வந்து நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கட் பண்ணால் மட்டும்தான் கட் பண்ணுறதுக்கும் முடியும். இப்போ நான் என்ன ரீசன்னால் ரிட்டர்ன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இழுத்து அடிக்கிறது நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் ஆகும். இருந்தாலும் இது உள்ளே போடுறதுக்கு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுற கேப்பில் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்தாலே வந்து நம்ம வெஜிடபிள்ஸை சூப்பராக கையிலேயே குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு போயிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி சாப்பரில் போட்டு இழுத்து பண்ணுறப்போ எனக்கு கை வலி தான் எக்ஸ்ட்ராவாக வந்தது. ஸோ இப்போதைக்கே எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் இல்லை அப்படிங்கிற ரீசன்னால் வாங்கி ட்ரை பண்ண கையோட அப்படியே ரிட்டனுக்கு பாக்ஸில் ரிட்டன் கழுவி தொடச்சி எடுத்து வச்சுட்டேங்க. அதுலேயும் குக்கிங் வீடியோஸு இல்லை குக்கிங்கில் ரொம்ப இன்வால்வாக இருக்கிறவங்களுக்கு, குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கு இந்த சாப்பர் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எனக்கு இப்போ இது தேவை கிடையாது. அதனாலேயே அமௌண்ட்டை இப்போதைக்கு ரிட்டன் வாங்கிக்கலாம். ஃப்யூச்சரில் வேணும்னா ரிட்டன் ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரிட்டன் பண்ணிட்டாங்க. மற்றபடி ப்ராடக்ட் எல்லாம் சூப்பர் தான். எனக்கு இப்போ வந்து தேவையில்லை. உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிற ரிவ்யூ எல்லாமே ஜென்யூனாக என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் பண்ண ரிவ்யூ தாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ராடக்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் லட்சுமி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தடா, பை பாய்.